ஹலோ வணக்கம். நான் உங்கள் இராக்கெட் ஜாய்டஸ் கிரிட்டிக்ஸ்லேருந்து நாம் இன்றைக்கி பார்க்க போகிற படத்தோட ரிவ்யூ என்னென்னு பார்த்தீங்கன்னா மரணமாஸ். இந்த படத்தோட ஜானர் என்னென்னு பார்த்தீங்கன்னா இது ஒரு டார்க் காமெடி. அண்ட் இந்த படத்தோட ரன் டைம் என்னென்னு பார்த்தீங்கன்னா 2 hours 21 minutes. இந்த படத்தோட லாங்குவேஜ் ரிலீஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா மலையாளம். இது மற்ற லாங்குவேஜ்லையும் டப் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த படத்தோட ஓடிடி ரைட்ஸ் பார்த்தீங்கன்னா சோனி லிவ் கிட்டே இருக்குங்க. இந்த படத்தை எழுதி இயக்கியிருக்கிறது சிவபிரசாத் இன் இஸ் டைரக்டோரியல் டெபியூ. அதாவது இவருக்கு அது ஃபஸ்ட் மூவி டைரக்ஷன். அதுவே நமக்கு ஒரு எக்ஸ்பெக்டேஷனை செட் பண்ணிடுது. அண்ட் இந்த படத்தோட டெக்னிக்கல் டீம் பார்த்தீங்கன்னா சினிமாட்டோகிராஃபியில் வந்து நீரஜ் ரவி பண்ணியிருக்காரு. எடிட்டிங் டிபார்ட்மெண்ட்டில் சாமன் சாக்கோ பண்ணியிருக்காரு. அண்ட் மியூசிக் வந்து பார்த்தீங்கன்னா ஜேகே பண்ணியிருக்காரு. அண்ட் ஜேகே நிறைய மூவிஸ் ரீசெண்டாக பண்ணுறாருன்னு நினைக்கிறேன். கூடவே நமக்கு ஒரு சர்ப்ரைசிங் திங் என்னென்னா டொவினோ தாமஸ் தான் வந்துட்டு இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு. படத்தோட கதை என்னென்னு பார்த்தீங்கன்னா பனானா கில்லர்னு ஒரு சீரியல் கில்லர் கேரளாவே வந்துட்டு கதிகலங்க வச்சுட்டு இருந்தார். லைக் எப்படின்னா அவரோட விக்டிம்ஸை வந்துட்டு கொன்னதுக்கப்புறமா அவங்களோட வாயில் ஒரு வாழைப்பழத்தை சொருவிட்டு போயிடுவார். என்னடா சும்மா அவனை நொச்சுன்னு குத்தின்னு போலன்னு ரத்தம் வர எடுத்தியா ஒரே சொருகு. கேட்கவே இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குல்ல. ஸோ அப்படி அவரோட நெக்ஸ்ட் விக்டிமை செலக்ட் பண்ணுறப்போ பார்த்தீங்கன்னா அவரால் கொல்லவே முடியாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா அந்த பஸ்ஸில் வந்துட்டு அவரோட விக்டிம் ட்ராவல் பண்ணிகிட்டே இருப்பார். கூட வந்துட்டு ஒரு பாக்ஸர் பொண்ணு, அதுக்கப்புறம் அந்த பாக்ஸரோட எக்ஸ் லவ்வர், அதுக்கப்புறமா அந்த டிரைவர், கண்டக்டர்னு எல்லாருமே இருப்பாங்க. ஒரே டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. ஸோ சீரியல் கில்லர் என்ன பண்ணுவார் அப்படிங்கிறது தான் நான் மீதி கதை. படத்தோட ஹீரோவாக வந்து பார்த்தீங்கன்னா பேசில் ஜோசப் ரொம்ப ஆசமான அப்பியரன்ஸில் இருப்பார். ஃபஸ்ட் நம்ம பார்க்குறப்போ எக்ஸ்பெக்டே பண்ணாத மாதிரி இருக்கும். ஏன்னா நம்ம எப்போவுமே அவரை வந்துட்டு ஒரு பாய் நெக்ஸ்ட் டோர் ரோலே பார்த்துட்டு ஒரு பிள்ளிங்கோ வைப்பில் ஜென்சி ரோலில் பார்க்குறப்போ என்னடா இது அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. பட் ஸ்டில் படத்தில் அவரோட பெர்ஃபார்மன்ஸை பார்த்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரே வயிறு குலுங்கி சிரிச்சிருவோம். நம்ம அந்த லூக்குன்ற கேரக்டரே வந்து பார்த்தீங்கன்னா கன்ஃபார்மாக நம்ம மனசில் நின்றுன்னு தாங்க சொல்ல முடியும். அதுவும் இவர் வந்துட்டு அந்த படத்தை கேரி பண்ணுற விதமே பார்த்தீங்கன்னா அந்த பிளாக் காமெடியை பயங்கரமாக யூஸ் பண்ணியிருப்பாருங்க. சூப்பராக நடிச்சிருப்பாரும் கூட. டில் எண்ட் நம்மளுக்கு சிரிக்கவும் வைப்பார், என்ஜாய் பண்ணவும் வைப்பார். படத்தில் பார்த்தீங்கன்னா ராஜேஷ் மாதவன் அந்த சீரியல் கில்லர் கேரக்டர் பண்ணியிருப்பார். இவர் வந்துட்டு நமக்கு கமெடியனாக தான் தெரியும். பட் எப்படி இவர் வந்துட்டு சீரியல் கில்லர் வைப்லாம் தருவார். பட் அதையுமே வந்துட்டு இங்கே அவர் கொடுத்துருப்பார். ஒரு திக்கான முஸ்டாஷ், அதாவது மீசை வச்சுட்டு அந்த ஒரு சீரியல் கில்லருக்கான லாஃப்டரு, அதுக்கப்புறமா அந்த சரௌண்டிங்கில் அவரோட ட்ரிகரு, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பங்கமாக இருக்கும். ஆனால் அவரையவே வச்சு கலாய் சீன்லாம் நிறைய இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளால் சிரிப்பு அடக்க முடியாது. என்னடா சீரியல் கில்லருக்கான மரியாதை போச்சேடா அவங்களால அப்படின்ற மாதிரி இருக்கும். ஏய் சிரிக்கும் போது அவன் மூஞ்சி அசிங்கமா இருக்குடா. இப்போ சொன்னா ராஜ் ரொம்ப மூட் அவுட் ஆயிடுவா மச்சான். பட் ஸ்டில் அந்த கிளைமேக்ஸில் வர அவருடைய அந்த ட்ரிகர் என்டையர் ஆங்க்ரி சீன் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கும் தாங்க சொல்ல முடியும். அண்ட் படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் சில பேரை பற்றி பேசணுன்னா லைக் சுரேஷ் கிருஷ்ணா அந்த படத்தில் வந்துட்டு டிரைவராக ஆக்ட் பண்ணியிருப்பார். அண்ட் அவரோட ஆர்க், அதாவது யாருமே வந்துட்டு அவருக்கு நடக்க போகிற கல்யாணத்தை தடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு மைக் போட்டு சொல்கிறதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரே சிரிப்பாக இருக்கும். அதே சமயம் இந்த சீரியல் கில்லர் திங்லாம் போயிட்டு இருக்கிறப்போ அவர் வந்து ஃபோன் பண்ணி ரொமான்ஸ் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை அவரோட லவருக்கு ஃபோன் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணுற சுச்சுவேஷனாக இருக்கட்டும், எல்லாம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா சர்க்காசம் பீக்கில் இருக்கும், ஒரே சிரிப்பாக இருக்கும். அண்ட் இன்னொரு கேரக்டர் பார்த்தீங்கன்னா சிஜு சன்னி பண்ணியிருப்பார். அவர் வந்து கண்டக்டர் ரோலில் வந்திருப்பார். அண்ட் அவருக்கு ஒரு பேக் ட்ராப் வச்சுருப்பாங்க. அதாவது அவருடைய அப்பா வந்துட்டு ஏழையாக இருக்கிறதுனால, தனியாக இருக்கிறதுனால அவரை வந்து சின்ன வயசுலேயே எங்கேயும் விட்டுட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி அந்த எமோஷ்னல் வேர்ல்டும் வந்துட்டு பார்த்திங்கன்னா அவரோட தனியாக ஒரு ஆர்க் வச்சு கொண்டு போயிருப்பாங்க. பட் அதையுமே வந்து பார்த்திங்கன்னா போஸ்ட் கிரெடிட் சீன் ஒன்று வச்சுருப்பாங்க. அதில் வந்துட்டு ஃபுல் பிளாஸ்ட் பண்ணி விட்டுருவாங்க. 500 ரூபாய் இந்த விஷயத்தை யார்கிட்ட சொல்றாரா? என்ன சகோ இப்படி கேட்ட? எங்க அம்மா மேல சத்தியமா சொல்றேன், நான் அந்த மாதிரி ஜாதியில போறல. இந்த விஷயத்த உன்னை தவிர வேற யார்கிட்டயும் சொல்ல மாட்டேன். சௌமியா எனக்கு தாங்கறேன். இந்தடா 500 ரூபாய் முடிஞ்சு சோழி அப்படின்ற மாதிரி இருக்கும். அண்ட் அனிஸ்மா அனில்குமார் பார்த்தீங்கன்னா பாக்ஸராக வருவாங்க. அண்ட் அவங்க தாங்க எல்லாத்தையுமே ஃபுல்லாக ட்ரிகர் பண்ணுவாங்க. அவங்களும் ஒரு பெப்பர் ஸ்ப்ரேவும் அப்படின்ற மாதிரி இருக்குங்க. அண்ட் அந்த மொமெண்ட்டை பார்த்தீங்கன்னா பில்ட் ஆகிற ஒரு சீனே வந்துட்டு பயங்கர சிரிப்பாக இருக்குங்க. ரொம்ப ஹிலாரியஸாக போயிடும் அந்த சீனே. பட் மாசு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா அதர் கேரக்டர்ஸாக பண்ணியிருக்க வந்து பாபு ஆண்டனி, அதுக்கப்புறமா ஜோமன் ஜோதிர், அப்புறமா பூஜா மோகன்ராஜ், அப்புறம் புலியனம் பவுலோஸ், அப்புறம் தீரஜ் தென்னி, அப்புறம் அலெக்சாண்டர் பிரசாந்த், அப்புறம் சுனில் சுக்காடா, அப்புறம் ஜியோ பேபி, இப்படி நிறைய பேர் இருக்காங்க. அண்ட் அந்த பாட்டிமா குடாசனந்த் கனகம், இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன் ப்ளே ஃபுல்லாக ஃபில் பண்ணுவாங்க. கூடவே சும்மா இல்லாமல் ஃபன்னையும் ஏற்றி விடுவாங்க. அதுவும் நல்லா போர்ட்ரே பண்ணியிருப்பாங்க. அண்ட் அதுக்கப்புறமா சீரியல் கில்லரை வந்துட்டு வெரி ஃபஸ்ட் கோவில் வந்துட்டு நமக்கு யாருன்னு காட்டுறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு புதுவிதமான ஒரு எக்ஸிக்யூஷனாக இருந்துச்சு. ஏன்னா எப்போவுமே நம்ம சீரியல் கில்லரை லாஸ்ட் வரைக்கும் தேடியில் கண்டுபிடிப்போம்.
அதுக்கப்புறமா சீரியல் கில்லரும் விக்டிமும் ஒரே இடத்துல வச்சு ஒரு கமெடியன் கேங்கு கூட ட்ராவல் பண்ணுது அப்படிங்கிற அந்த கான்செப்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக தான் இருக்கும். ஸோ என்ன தான் நடக்குது பார்ப்போமே அப்படின்ற மாதிரி தாங்க நம்ம படம் ஃபுல்லாகவே ட்ராவல் பண்ணுவோம். அண்ட் அந்த டார்க் காமெடி டச் வந்து பார்த்திங்கன்னா படம் ஃபுல்லாகவே அங்கங்கே நிறைய இடத்துல வச்சுருப்பாங்க, விச் ஒர்க்ஸ் ஸோ ஃபைன். ஸோ மொத்தத்தில் மரண மாஸ் பார்த்தீங்கன்னா அனதர் ஃப்ளேவர் ஆஃப் டார்க் காமெடி தாங்க சொல்லணும். அதாவது இந்த என்டையர் நரேட்டிவுமே பார்த்தீங்கன்னா ஒரு மீமிஃபிகேஷன் நரேட்டிவாக இருக்குங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒரு தனி நபரையோ இல்லை ஒரு தனி நடக்கிற ஒரு சம்பவத்தையோ வச்சு ஃபாஸ்ட்டாக இன்டர்நெட்டில் ஸ்ப்ரெட் ஆகிறது, அதாவது அதை மீம் போடுறதா இருக்கட்டும், இல்லை அதை வச்சு கலாய் பேசுகிறதா இருக்கட்டும், இந்த மாதிரி ரொம்ப குயிக்காக மூவ் ஆகிற ஒரு நரேட்டிவை அதில் ஒரு ஸ்க்ரீன் ப்ளே அமைச்சு அதில் ஃபன் அதுக்கப்புறம் சர்க்காசம்லாம் போட்டு அதை ஒரு நல்ல ஒரு எக்ஸிக்யூஷனாக கொடுக்குறப்போ டெபியூ டைரக்ஷனில் ஒரு நல்ல ஆசமான பக்கா பேக்டு ஆடியன்ஸோடு நம்ம நல்லா என்ஜாய் பண்ணி பார்க்குற மாதிரி தாங்க இந்த என்டையர் மூவியுமே அமைஞ்சிருக்கு. அண்ட் இது ஒரு நல்ல எக்ஸிக்யூஷன், கண்டிப்பாக ஒர்த் வாட்சிட்டு. மேபி ஃபார் சம் இட் மே நாட் ஒர்க். எனக்கு நல்லா ஃபன்னாக தாங்க போச்சு. அதுவும் பேசில் ஜோசப் வச்சுட்டு படத்தை என்ஜாய் பண்ணலாம் எப்படி? வெரி குட். எல்லாரும் ஜோரா ஒரு கை தட்டுங்க. அதெல்லாம் தட்ட முடியாது. ரைட் விடு. இந்த படத்துலேருந்து நான் ஒரு கோட்டோ ஸ்லோகனோ எடுத்துக்கிட்டது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட மிஸ்டேக்ஸை நம்மளால் திருப்பி சரி பண்ண முடியாது. ஆனால் நம்ம நல்லதுக்காக நிற்கிறது வந்து பார்த்தீங்கன்னா எப்போ வேணாலும் நிற்கலாம். இப்போ நிற்கலாம், இல்லை நமக்கு தோன்றப்போ இட்ஸ் நாட் டூ லேட் அப்படிங்கிறது தாங்க என்னுடைய கருத்து. ஸோ ஈராக்கேட் ஜைலஸ் கிரிட்டிக்ஸோட மரண மாஸ்க்கான ரேட்டிங் என்னென்னு பார்த்தீங்கன்னா 5க்கு 4.5ங்க. கண்டிப்பாக சிரிப்பு மாதிரி ஜாஸ்திங்க இந்த படத்தில். ஸோ அவ்வளோதான், உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஈராக்கேட். மறுபடியும் இன்னொரு ரிவ்யூவை சந்திக்கும் வரை டாட்டா, பை பை பாய். மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களுக்கு என்ன பண்ணுவேன், நம்ம பனானா கில்லரை கூப்பிட்டு வந்து வாழைப்பழத்தை வாயில் வச்சு கில்லாம் இல்லைங்க, சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தி விட்டு போயிடுவேன்.